இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். பெட்ரோல் விலை குறைச்சாங்களா? குறைக்கல. டீசல் விலை குறைச்சாங்களா? குறைக்கல. கேஸை குறைச்சாங்களா? குறைக்கல. எல்லாமே அவங்க குடும்பம் ஆச்சு, அவங்க சம்பாதிக்கிறதுக்கு என்னவோ அதை கண்டிப்பா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஆண்டு காலத்துல சுதந்திரத்துக்கு அப்புறம் ஆட்சி அமைத்த எந்த ஆட்சியாளரும் இவ்வளவு கடன் வாங்கி இவ்வளவு மக்கள் தலையில இவ்வளவு வரிய திணிக்கல. தற்போதைக்கு பாத்தீங்கன்னா இந்திய இந்த அலையன்ஸு வரும் சார். இப்போ உள்ள விலைவாசிகள்லாம் நம்ம சம்பாதிக்கிறத விட செலவுகள் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. விலைவாசி இன்னைக்கு எல்லாத்துலேயுமே உயர்வாக தான் இருக்கு. ஒன்றுமே சமாளிக்க முடியல. டாஸ்மார்க்கு அதில் பணத்தை நிறைய எடுத்து இது பண்ணுறாங்க. இது மக்களை ஏமாத்துற வேலை தான். நம்மளுடைய பணத்தை எடுத்து தான் அவங்க எல்லாமே பண்ணுறாங்கங்கிறது மக்களுக்கு விழிப்புணர்வு இன்னும் இல்லாமல் தான் இருக்குது. இந்த ஆட்சியில் பெருசாக சொல்கிறதுலாம் ஒன்றும் இல்லை சார். பெண்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பு கிடையாது. ஒயின் ஷாப்பை முதல்ல ஒழிக்கணும். டாஸ்மார்க்கை யார் எந்த ஆட்சி வந்தாலும். இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் அதன் தோழமை கட்சிகள் பாரதிய ஜனதா கூட்டணியை வெற்றி பெறும் என்பது எனது கருத்து. ஈஸியாக கிடைக்குது சார். இப்போ ஒரு 10வது படிக்கிற பையன் கையில் ஒரு 500க்கு ஒரு திங்ஸ் கிடைக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு ரோட்ல நிக்குது நீங்களே பாருங்க. கடந்த ஆட்சியில சொன்ன வாக்குறுதிகள்ல பெரும்பாலான வாக்குறுதிகள் அப்படியே கிடப்பிலே போடப்பட்டது. எதுவும் இல்லாம இப்போதைக்கு வர அரசியல் கட்சிகள் எதிர்கால மக்களோட எதிர்கால நலனையும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குற மாதிரியும் கல்வி தரத்தை உயர்த்துற மாதிரியும் உள்ள வாக்குறுதிகளை கொடுக்கணும். விலைவாசி அதிகம் தான். விலைவாசி எல்லாமே காய்கறியிலேருந்து அரிசி உப்பு புளி மிளகாய் எல்லாமே ஏற்றங்கள் தான். எதுவும் கம்மியான ரேட்டு இல்லை. பெண்களுக்கு தான் பாதுகாப்பு ரொம்ப கம்மியா இருக்குங்க. அங்கங்க கற்பழிப்பு அப்படின்னு போடிட்டு அது பாதுகாப்பு பத்தாது. ஒரு திமுக ஆளுகிறது என்றால் அதற்கு எதிர்கட்சியாக அதிமுக தான். பெண்கள் பாதுகாப்பு சிறு குழந்தை முதல் வயதானவர்கள் கற்பழிக்கப்படுறாங்க. அவர்களான பாதுகாப்பு உறுதிப்படுத்த முடியல. தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் அவசியம் தேவை. இன்னும் சொல்ல போனால் பெண்களுக்கு பாதுகாப்பு, இந்த போதை கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் மாற்று அரசு வந்தால் மட்டுமே போதை கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும். அதோட முக்கியமான கருத்து நான் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் வேண்டி கேட்டுக்கொள்கிறது என்று சொன்னால், நேற்று ஆரம்பித்த கட்சி முதற்கொண்டு நான் 2000 தரேன், 2500 தரேன், 5000 தரேன்னு தயவு செய்து எங்களை பொதுமக்களை ஏலம் விடாதீர்கள். 2026 சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி அந்த சட்டமன்ற தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது. அனைத்து அரசியல் கட்சிகளும் வாக்கு சேகரிப்பில் அனல் பறக்க ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் நாம் இருக்கும் பகுதி தஞ்சாவூர் மாவட்டம். இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது, மக்கள் யாருக்கு வாக்களிக்க போகின்றார்கள் என்பது குறித்து நேரடியாகவே அவர்களின் கருத்துக்களை கேட்போம். வாருங்கள். விலைவாசி உயர்வு இப்போ அத்தியாவசிய பொருட்கள்லாம் விலைவாசி உயர்வு அதிகமா இருக்கு. இதனால மக்கள் அடிப்படை தேவைகளுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பெட்ரோலு, கேஸு அந்த மாதிரி நிறைய தேவைகளுக்கு மக்கள் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி சூழ்நிலை இருக்கு. இதனால அந்த மக்களோட அந்த சேவிங்ஸ்ங்கிற ஒரு ஹேபிட் இல்லாம இருக்கு. எல்லாமே மக்கள் ஓரளவுக்கு கொஞ்சமாச்சு எடுத்து வைப்பாங்க. ஆனா இதுல சேவிங்ஸ் இல்லாம அடிபடுது. கடன் சுமை அதிகரிக்குது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ரொம்ப அதிகமாகவே இருக்கு. அதாவது மக்கள் அந்த விலைவாசி உயர்வுங்கிறது ஒரு விதத்துல நமக்கு பார்த்தோம் அப்படின்னா பால் விலை ஏறி இருக்கு, சிலிண்டர் கேஸ் விலை ஏறி இருக்கு, வீட்டு வரி ஏறி இருக்கு, குடிநீர் வரி ஏறி இருக்கு. ஆக எல்லா வரியும் நமக்கு அதிகமா உயர்ந்துதான் இந்த ஆட்சியில் நமக்கு நடந்திருக்கு. அது ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விதமாவே நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னா இத்தனை ஆண்டு நியூஸ்ல டிவிலெலாம் பார்க்கும்போது இத்தனை ஆண்டு காலத்துல சுதந்திரத்துக்கு அப்புறம் ஆட்சி அமைச்ச எந்த ஆட்சியாளரும் இவ்வளவு கடன் வாங்கி இவ்வளவு மக்கள் தலையில இவ்வளவு வரிய திணிக்கல. இப்போ உள்ள விலைவாசிகள்லாம் நம்ம சம்பாதிக்கிறத விட செலவுகள் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. காய்கறி எங்கேயோ போயிட்டு இருக்குது விலை. நம்ம கட்டுக்கு எதுவுமே வரதில்லை. சிலிண்டர் ஒரு பக்கம். சிலிண்டர் என்னன்னா ரொம்ப தட்டுப்பாடா இருக்கு. இந்த ஈரான் பிரச்சனை வந்ததுலேருந்து தட்டுப்பாடு ஜாஸ்தியா இருக்கிறதுனால சிலிண்டர் வேற அவ்வளோ இஷ்டத்துக்கு அவங்க பாட்டு எப்படி சொல்றதுன்னு தெரில. ஏன்னா பிளாக்ல எல்லாம் விற்கிறாங்க கூட. இப்போ அதே மாதிரி பெட்ரோலும் அப்படிதான். பெட்ரோல், டீசல் எல்லாமே அப்படிதான் இருக்குது. நமக்கு இதெல்லாம் கட்டுப்படுத்தணும். எந்த அரசியல் நமக்கு வந்தாலும் நம்ம
உழைச்சி சம்பாதித்தாலோடைய நம்ம இங்க இது பண்ண முடியாது எதுவுமே. இந்த தலைமுறையில வந்து நிறைய இது பாதிக்கப்பட்டிருக்காங்க. எப்படின்னா இந்த விலைவாசி உயர்வு இப்போ திடீர்னு தட்டுப்பாடு வந்துச்சு இல்லைங்களா, டீசல் பெட்ரோல் தட்டுப்பாடு வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது இப்போதான் பெண்கள் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வெளியில பரவாயில்லன்னு கேஸ்ல சமைச்சிட்டு அவசர அவசரமா அவங்களுடைய வேலைப்பளுவுக்கு வந்துகிட்டு இருக்க சமயத்துல நாங்க திருப்பியும் பழைய முறைக்கு விறகடுப்புக்கு போறது எந்த விதத்துல சாத்தியம்? பெண்களை மட்டும் சராசரி மக்களுக்கு மட்டும்தான் இந்த விலைவாசி உயர்வு பாதிப்பு இருக்குன்னு ஒழிய அடித்தட்டு மக்களுக்கு மட்டும்தான் இந்த பாதிப்பு. மேல்தட்டு மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தேவையானதை விட அளவுக்கு அதிகமாகவே அவங்க சேமிச்சு வச்சிருக்காங்க. விலைவாசி இன்னைக்கு வந்து எல்லாத்துலேயுமே உயர்வாக தான் இருக்கு. ஒன்றுமே சமாளிக்க முடியல. பெட்ரோல் எல்லாம் விலை ஏறிடுச்சு, டீசல் விலை ஏறி இருக்கு, நம்மளுக்கு சிலிண்டர் விலை ஏறி இருக்கு. ஆனால் அத்தியாவசியமா பொருள்கள் எல்லா விலையுமே ஏறி இருக்கு. அதனால சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு குடும்பத்தை. பெண்களுடைய பாதுகாப்பு ரொம்ப கம்மியா தான் இருக்குது. முன்னாடி மாதிரி இல்லை. வெளியில போறது வர்றது எல்லா இடத்துலயும் பாலியல் தொந்தரவு இருக்கு. பெண்கள் வந்து ஒரு பயம் இல்லாம போக முடியல. ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. விலைவாசி வந்து இப்போ அதிகமாக தான் ஏறிட்டு இருக்கு. நாங்கள் மக்களுக்கு நல்லது செய்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஆட்சிக்கு வந்தாங்க. பட்டு நல்லது செய்கிற மாதிரி தான் இருக்குது. பட் விலைவாசி ஒரு பக்கத்து ஏறிட்டு இருக்கு. இலவசத்தை வந்து பெண்களுக்கு தந்துட்டு அதன் மூலியமா வேற சைடு அவங்க டாஸ்மார்க்கு அதில் பணத்தை நிறைய எடுத்து இது பண்ணுறாங்க. இது வந்து மக்களை ஏமாத்துற வேலை தான். நம்மளுடைய பணத்தை எடுத்து தான் அவங்க எல்லாமே பண்ணுறாங்கங்கிறது மக்களுக்கு விழிப்புணர்வு இன்னும் இல்லாமல் தான் இருக்குது. அத்தியாவசிய பொருட்களோட விலைவாசி எல்லாம் கட்டுப்படுத்தணும். எல்லாமே வந்து எல்லை மீறி போயிட்டு இருக்கு. விலையெல்லாம் எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தாத அளவுக்கு போயிட்டு இருக்கு. அடுத்தது வந்து இது இந்த படிப்பு வந்து கவர்மெண்ட்டே வந்து சிபிஎஸ்சியோ இல்லை நல்ல படிப்பை வந்து கவர்மெண்ட்டே கொடுக்கணும். நம்ம ஃபீஸ் கட்டுறேன் இது பண்ணுறேன்னு நிறைய பேர் வந்து எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதுக்கும் பத்தலை பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு. அடுத்தது ஒயின் ஷாப்பை முதல்ல ஒழிக்கணும், டாஸ்மார்க்கை, யார் எந்த ஆட்சி வந்தாலும். அடுத்து இந்த இலவசம்லாம் கொடுக்கக்கூடாது. இந்த ஆட்சியில் வந்து பெருசாக சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை சார். பெண்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பு கிடையாது. அதே மாதிரி சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய ஆளுங்க வரலாம் லேடிஸ் எங்கேயும் நடந்து போக முடியல. இன்னும் அவங்களை பார்த்தீங்கன்னா எந்த சைடு பார்த்தாலும் கஞ்சா மது பழக்கம் அதிகம். இந்த ஆட்சியில் வந்து எதுவுமே சரியில்லை. அது வேற அந்த விலைவாசி வந்து பயங்கரம் சார். விலைவாசி வந்து அவங்க சொன்னது வந்து ஆட்சியில் இருக்கிறப்போ டீசல் பெட்ரோல் 75 ரூபா, டீசல் 65 ரூபான்னு சொன்னாங்க. அதெல்லாம் அவங்க குறைக்கவே இல்லை, எந்த இதுவுமே பண்ணலை. அதே மாதிரி வாகனங்கள்லாம் ரொம்ப விலைவாசி ஏறிடுச்சு. எந்த பொருளுமே எல்லாமே விலை அதிகம்தான். ஆக்சுவலி இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாமே எக்ஸ்பெக்டேஷன் ஆயிடுச்சு. இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது இந்த ஆட்சியில. இந்த ஆட்சி மட்டும் இல்லை, எந்த ஆட்சியிலுமே சரியில்லை. விலைவாசி எல்லாமே அதிகமாயிடுச்சு. வீட்டுக்கு வீடு ரேஷன் கார்டு இருக்கிற மாதிரி வீட்டுக்கு ஒருத்தர் கவர்மெண்ட் ஜாப்னு சொல்லிட்டு அலௌன்ஸ்மெண்ட் பண்ணா ரொம்ப பெட்டரா இருக்கும்னு சொல்லிட்டு நான் திங்க் பண்றேன். அது மட்டும் கிடையாது, கடந்த 5 இயர்ஸ்ல மட்டுமே ஏகப்பட்ட ரேப்பன் எல்லாமே பெண்கள் தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்க, குழந்தைங்களும் அதிகமா பாதிக்கப்படுறாங்க. இதுக்கு என்ன காரணம்? ஒரு மனுஷனாவே வாழல. சோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா போதைப் பொருள் தான். ஈஸியா கிடைக்குது சார். இப்ப ஒரு 10வது படிக்கிற பையன் கையில ஒரு 500க்கு ஒரு திங்ஸ் கிடைக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு ரோட்ல நிக்குது நீங்களே பாருங்க. நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. இப்ப எல்லார்கிட்டயுமே போன் இருக்கு, சேனல்ஸ் எல்லாமே பாக்குறாங்க. ஒரு 10வது படிக்கிற பையன் கையில போதைப் பொருள் எப்படி கிடைக்குது? இது யார் கொடுக்குறா? யாரும் வானத்திலேயும் தூக்கி போடல. சோ இந்த ஆட்சியில இருக்கிற சட்ட திட்டங்கள் அது சரியான அமைப்பு இல்ல. தப்பு பண்ணா யாரு வேணா வெளியில வந்துடலாம், அந்த அளவுக்கு தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. இப்ப போயிட்டே இருக்கான், ஏதோ ஒரு இன்சிடென்ட், யாரோ ஒரு கட்சிக்கு சம்பந்தம் இல்லாத ஆளு அவனை முடிச்சு விடுன்னு சொல்றான், ஒரு 2 லட்சம் கொடுக்குறான், கொலை பண்றாங்க. 10 பேர் வச்சு ரோட்ல இதே ரோட்லயே வச்சு வெட்டுறானுங்க. அடுத்த வாரம் அவன் பெயில்னு சொல்லிட்டு ராஜ மரியாதையோட உள்ள சாப்பாடு ஸ்பெஷல் சாப்பாடு போட்டு வெளில வரானுங்க. சோ சட்ட ஒழுங்கு சீர்கேடு சார். பாலியல் குற்றங்களும் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கு. அந்த அடிப்படையில அரசாங்கம் விழிப்புணர்வு இருந்து, ஏன்னா வயசு வித்தியாசம் இல்லாம இன்னைக்கு இப்ப பாலியல் குற்றங்கள் நடக்குது. இளைஞர்களிடம் வந்து இந்த போதை கலாச்சாரங்கிறது அதிகமா பரவி இருக்கு. பள்ளி மாணவர்கள் இருந்து கல்லூரி மாணவர்கள் வரையும் இந்த போதை கலாச்சாரமானது இருக்கு. இதை அரசாங்கம் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும். விலைவாசி உயர்வுங்கிறது வந்து கடுமையான பாதிப்பு தான். இப்போ வந்து இயற்கை விவசாயம் இப்போ நாங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். விவசாயிகளுக்கும் அந்த விலைவாசிக்கும் வந்து ஏகப்பட்ட ஏனைய மடுவுக்கும் ஒரு மலைக்கும் இருக்கக்கூடிய தொடர்பாக தான் இருக்கு. விவசாயம் செய்யக்கூடிய இப்போ வந்து டெல்டா மாவட்டங்கிறது வந்து அனைத்து பேருமே வந்து முழுமையான விவசாயிகள் தான். விவசாயம் மற்றும் விவசாய கூலி தொழிலாளர்கள். இந்த விவசாய கூலி தொழிலாளர்களுக்கும்
எந்த விதமான ஒரு சின்ன பணியை கூட பண்ண முடியாது, சின்ன ஒரு வேலையை கூட செய்ய முடியாத நிலையில சிரமப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். விலை உயர்வு வந்து கடுமையா பாதிச்சிருக்கு. அன்னாடம் காட்சிகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுற நிலைமையில தான் இப்ப இருக்கு. பெண்களோட பாதுகாப்பு பொதுவாக கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்கும். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தணும், பொதுமக்கள் பயம் இல்லாம வாழணும். அந்த மாதிரி கண்டிஷன்ல விலைவாசி அதிகம்தான். விலைவாசி வந்து எல்லாமே காய்கறியிலேருந்து அரிசி, உப்பு, புளி, மிளகாய் அது எல்லாமே ஏற்றங்கள் தான். எதுவும் கம்மியான ரேட்டு இல்லை. குறுகிய காலம் இப்போ 2 வருஷ காலமாகவே அதிகப்படியாக தான் இருக்கு. பெட்ரோல் வேற இதுவரை ஏற்ற போறாங்கிறாங்க. அது நிலைமை என்ன போகுதுன்னு தெரியல. அதே மாதிரி கேஸ் சிலிண்டர் எல்லாம் ஏறிட்டு இருக்குது. உங்களுக்கு வருமானம் கம்மியா இருக்கிற சூழ்நிலையில இந்த மாதிரி ஏறிச்சுன்னா பொருளாதாரம் இல்லாமல் எப்படி வாழ்வாங்க? பெண்களும் மோசமான சூழ்நிலை இருக்கு. ஒரு தவறு செய்யறவங்கள வந்து அழைச்சிட்டு போனா கூட அவங்க திரும்பி வெளியில தான் அலைகிறாங்க. அப்ப எதுக்கு அது கேஸ் போட்டு அதெல்லாம் இது பண்றாங்க? பொருளாதாரம் பெண்களுடைய பாதுகாப்பு அந்த அளவுக்கு சிறப்பாலாம் கிடையாது. விலைவாசி உயர்வு இப்போ மோசமாக தாங்க இருக்கு. ரொம்ப அதிகமாக தான் விலையெல்லாம் ஏற்றம் இருக்கு. பாதுகாப்பு ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லை. இப்போ நடக்கிற கவர்மெண்ட்டு ஒன்றும் பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி இல்லை. போன கவர்மெண்ட்டு கூட ஓரளவுக்கு தேவையான மாதிரி தெரியுது. பெண்களுக்கு தான் பாதுகாப்பு ரொம்ப கம்மியாக இருக்குங்க. அங்கங்கே கற்பழிப்பு அப்படின்னு ஓடிட்டு இருக்கு. அது பாதுகாப்பு பத்தாது. இருக்கிறவரே வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த தேர்தலில் ஸ்டாலின் ஜெயிக்கணும். ஒருத்தருமே இல்லை, எதிர்கட்சியே இல்லை. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு அறவே சீர்கெட்டுக்கு இருக்குது. உதாரணத்திற்கு இன்னைக்கு சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரிய வயதானவர்கள் வரைக்கும் அவங்களுடைய பாலியல் துன்புறுத்தல் நம்ம அன்றாடம் டிவியில் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த சட்ட ஒரு சீர்கேடை வந்து இந்த ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசு அடக்கிறதுக்கு எந்த விதமான முயற்சியும் எடுக்காம அதற்கு மாறாக இலவசங்களை அறிவித்து மக்களோட மனசை வந்து எப்படி வந்து செலவு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு உத்தேகத்தை தான் அவங்க கையாளுறாங்க. ஆனால் இவங்க கொடுக்குற அந்த 5000மோ இல்லை அறிவிக்கக்கூடிய 3000மோ அவங்க அதை பெருசாக பண்ணலை. இன்னைக்கு விலைவாசிங்கிறது எண்ணிலடங்காக எட்டது கட்டடத்தை தாண்டி மேலே உயர்ந்து கிடக்குது. அதை வந்து அவங்க விலைவாசியை கட்டுக்குள் கொண்டு வரதுக்கு உண்டான எந்த முயற்சியும் இது வரைக்கும் எடுக்கலை. அதற்கு மாறாகவும் செய்யக்கூடிய தவறுகளை மறைக்கிறதுக்கு அதற்கு என்ன சப்பக்கட்டை கட்ட முடியுமோ ஆளுங்கட்சி தரப்பு அதை பண்ணிக்கிட்டு இருக்குது. எனவே சட்டம் ஒழுங்கு சீர்கேட்ட இந்த அரசு முதல்ல கவனத்தை எடுத்துக்கணும். பெண்கள் பாதுகாப்பு வந்து சிறு குழந்தை முதல் வயதானவர்கள் வந்து கற்பழிக்கப்படுறாங்க. அவர்களான பாதுகாப்பு வந்து உறுதிப்படுத்த முடியல. பாதுகாப்பான முறையில் இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த தமிழகத்தில் வந்து உறுதிப்படுத்த முடியாது. இதுவரை ஆண்ட ஆட்சியில் அப்படி தான் இருக்குது. இது மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி வட மாநிலத்தில் வந்து பாதிக்கப்படுறாங்க, மக்கள் பாதிக்கப்படுறாங்க, கற்பழிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தமிழகத்திலே இந்த நிலைமை தான் நீடிக்கிறது. தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு கிடையாது. சிறுவர்கள் ரொம்ப மது போதைக்கு அடிமையாகி ரொம்ப வந்து சட்ட ஒழுங்கு மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கு. கீழ்மட்ட மக்கள் விலைவாசி உயர்வுனால ரொம்ப பாதிக்கப்பட அபாயமான ரொம்ப வரம்பு கோட்டு கீழே இருக்கவங்களாம் ரொம்ப சொல்ல முடியாத தூரத்தில் இருக்காங்க. இந்த கடந்த 5 ஆண்டுல மக்கள் சொல்ல முடியாத தூரத்தில் இருக்காங்க. பாதுகாப்பு இல்லை, சட்ட ஒழுங்கு இல்லை, பொதுமக்கள் ரொம்ப அவதி விடுறாங்க. இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்ற பாலியல் வன்கொடுமை 5 முதல் 60 வயது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தான் உருவாகி கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பள்ளி குழந்தைகள் முதல் கல்லூரி மாணவர்கள் வரை அனைத்து நிலைகளிலும் கஞ்சா போதை வஸ்து பொருட்கள் தொடர்ந்து புழக்கத்தில் தான் இருக்கிறது. இதை கட்டுப்படுத்த முடியாத மாநில அரசாக தான் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. விலைவாசியை பொறுத்தவரையிலும் சரி, எண்ணற்ற இலவச திட்டங்களை வழங்கி மக்களை முட்டாளாக்கி இந்த சீர்கெட்ட ஆட்சி தமிழகத்தில் இனியும் தொடர்ந்தால் மக்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குரிய நிலையில் சென்றடையும் என்பதில் மாற்று கருத்தில்லை. எனவே வரும் காலகட்டங்களில் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் தேவை என்பதிலே தமிழக மக்கள் உறுதியாக இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் விலைவாசி வந்து இப்போ இதை எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு எல்லா பொருளுமே அத்தியாவசிய பொருட்கள் அனைத்துமே வந்து விலை ஏறி போயிடுச்சுது. ஜனங்கள் வந்து எப்படி சமாளிக்க போகிறோம், எப்படி எதிர்காலத்தை கடக்க போகிறோங்கிறதே பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொருள் தட்டுப்பாடு, அத்தியாவசிய பொருள் தட்டுப்பாடு வந்திருக்கு விலையேற்றத்தோடு இல்லாமல். இது எப்படி குறைய போகுது, இதை எப்படி மாற்ற போகிறாங்கங்கிறதே தெரியல. இதெல்லாம் மாற்றணும்னா ஏதாவது ஒரு மாற்றத்துக்கு அரசியல்லே ஒரு மாற்றத்துக்கு வந்தால் தான் அந்த விலைவாசியே ஒரு மாறும் அப்படிங்கிறது பொதுமக்களுடைய கருத்தாக இருக்கிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு மிகவும் சீர்கெட்டு ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. இந்தியாவிலேயே தமிழகம் வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் பெண்களுடைய பிரச்சனைகளில், குறிப்பாக பாலியல் கலாச்சாரத்தில் பெண்களுடைய பாதிப்பு பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே இருக்குது.
இது வந்து புள்ளி விவரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மோசமான நிலைமைக்கு சென்று கொண்டிருக்கின்றது. அதே போல இந்த மக்களை காக்கக்கூடிய காவல்துறையினரும், அதாவது வேலியை பயிரை மேய்ந்தது போல் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் ஒரு சில இடங்களில் இது போன்ற தவறான நடைமுறைகள் இருக்கின்றன. 6 வயது முதல் 60 வயது பெண்கள் வரை பாலியலுக்கு உள்ளாக்கப்படுகின்றனர். இந்த அவல நிலையை செய்யக்கூடிய அரசு அதில் வந்து கவனம் செலுத்தாமல் ஒரு கையாளாகாத அரசாக இன்று திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் அவசியம் தேவை. என்ன காரணத்தினால விவசாயிகளுக்கு எந்த ஒரு சலுகையும் எந்த ஒரு இதுவும் விவசாயி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க ஒன்று. அதே மாதிரி பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய இந்த குழந்தைகளை அனுப்புவதற்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு உத்தரவாதம் இல்லை, எந்த ஸ்கூலில் அனுப்பிச்சு திரும்பி வந்து வீட்டுக்கு வந்து சேர்றாங்களா சரியாங்கிறது. இது அவசியம் ஒன்று. அடுத்து போதைப் பொருளை வந்து எல்லா போதைப் பொருள்களுமே சர்வசாதாரணமாக தமிழ்நாட்டில் ஃபுல்லாகவே வந்துடுச்சு. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தவறிவிட்டது. அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் சில இடத்துலலாம் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. என்னன்னு தெரியல, இதையும் தவற விட்டது. அதனால மேலும் இந்த ஆட்சி மாற்றம் ஏன் வேணும்னா மக்களுக்கு எளிமையாக செய்யக்கூடிய ஆட்சி வர வேணும் என்பதற்காகவே இந்த ஆட்சியை மாற்றம் கொடுத்தே ஆக வேண்டும். தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் அவசியம் வேணும். இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? சிலிண்டர் விலை குறைக்கிறோம், பெட்ரோல் விலை குறைக்கிறோம், மதுபான கடைகள் மூடுறோம், இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போனாங்க. அடுக்குனாங்க, கட்டடத்துக்கு மேல கட்டடமா அடுக்கிக்கிட்டே போனாங்க. இப்போ மதுக்கடைகள் குறைக்கல, அதுக்கு பதிலா எலைட் பார் அப்படிங்கிற பேர்ல நிறைய திறந்துகிட்டே இருக்காங்க. குறைக்கிறங்கிற பேர்ல அதிகமாக்கிருக்காங்க. பெட்ரோல் விலை குறைச்சாங்களா? குறைக்கல. டீசல் விலை குறைச்சாங்களா? குறைக்கல. கேஸை குறைச்சாங்களா? குறைக்கல. எல்லாமே அவங்க குடும்பம் ஆச்சு, அவங்க சம்பாதிக்கிறதுக்கு என்னவோ அதை கண்டிப்பா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம நாட்டோட ஒரு மோசமான நிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா மது, கஞ்சா இது போன்ற விஷயத்தினால என்ன ஆகுது அப்படின்னா பெண்கள், குழந்தைகள், கிழவிகள் வரைக்கும் எல்லாரும் ரொம்ப சிரமப்படுறாங்க. 8 வயசு குழந்தையிலேருந்து 80 வயசு கிழவி வரைக்குமே இந்த கடந்த ஆட்சியில வந்து ரொம்ப ஒரு அவலை நிலையிலேயே இந்த ஆட்சியானது நம்ம எல்லாருமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த ஆட்சி தொடர வேண்டாம். தொடர்ந்தா பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எந்த விதத்திலையும் பாதுகாப்பு என்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. அதனால அந்த ஆட்சியை நம்ம வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இனிமே வரக்கூடிய ஆட்சியாளர்கள் என்ன பண்ணணும்னா மக்கள் தலையில வரியை சுமத்தாம திணிக்காம பெண்கள், குழந்தைகள் எல்லா விதமான நலத்திட்டங்களையும் மக்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு எல்லா விதமான பயன்பாடும் மக்களுக்கு, அதாவது மேல்மட்ட மக்கள் எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க. அடித்தட்டு மக்கள்னு சொல்லக்கூடிய மக்கள் எல்லாருமே கவலைக்கிடமான நிலையில இருக்காங்க. அந்த நிலையிலேருந்து மக்களை காப்பாற்றி எல்லாரும் நல்ல முறையில ஆட்சி செஞ்சு மக்களை வந்து நல்ல வழியில பாதுகாப்பா வைக்க வேண்டியது அந்த ஆட்சியாளர்களோட கடமை. இன்னொன்னு என்ன அப்படின்னா, மக்களுக்கு வந்து இலவசமா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிதான் பல ஆட்சிகள் வந்துகிட்டே இருக்கிறாங்க. என்னன்னா மாசம் பெண்களுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை தரோம், ஏதாவது ஒரு சுய உதவிக்குழு அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு அவங்க இந்த இதுல இருந்து கொடுக்குறாங்க. பட் அந்த என்ன அப்படின்னா அதுல இருந்து ஒரு சுயமா உதவி என்ன தொழில் பண்றாங்க அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஃபுல்லா எல்லாமே இலவசம் இலவசம் இலவசம். மாசம் 1000 ரூபாய் இலவசமா தரேன், படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் 2500 ரூபாய் தரேன், கிராஜுவேட்டுக்கு தரேன். ஏதாவது ஒரு தொழில் அமைச்சு கொடுக்கலாம் இல்லையா? ஏதாவது ஒரு சின்னதா டெம்பரவரியா ஒர்க்கரை நியமிக்கலாம் இல்லையா? எல்லா அரசு துறைகள்லையும் வேக்கன்ட் இருக்கு. எந்த அரசு துறையிலையும் இது வரைக்கும் அவங்க எந்த வித இதையும் நிரப்பப்படலை. நிறைய இருக்குது. சாதாரணமா மெடிக்கல் காலேஜில் போனா கூட டிஎம்எல்டி ஸ்டூடெண்ட்ஸ், லேப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு பேர் முடிஞ்சு வெளியில வராங்க. ஆனா எல்லாருமே பிரைவேட்ல மட்டும்தான் வேலை பார்க்கறாங்க. அரசாங்கத்துல யாருமே இது வரைக்கும் இந்த 4 வருஷத்துல அப்பாயின்மெண்ட் ஆகல. இப்ப நடக்கிற ஆட்சியும் சரி, இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியும் சரி, எதுவுமே ஒழுங்கே கிடையாது. ஆக்சுவலி இப்ப கொஞ்சம் மாற்றம் வேணும். நியூ ஜென்ரேஷன் எல்லாருமே நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றது என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு புதுசா ஒருத்தர் ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும், பெட்டரா. இன்கேஸ் வந்துட்டு இப்ப டிவிக்கே சொல்லலாம். ஆக்சுவலி நான் டிவிக்கே ஃபேன் கிடையாது. ஆக்சுவலி இப்ப வந்துட்டு கொஞ்சம் ஆட்சி மாற்றம் வேணும். ஸோ அதனால நான் டிவிக்கேவை ரெஃப்ரெஷனா நான் பண்றேன். அது பப்ளிக் எல்லாரும் எந்த அளவுக்கு எடுத்துக்க போறாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் இருந்தாலுமே டிவிக்கு ஆட்சி வந்தா ஒரு மாற்றம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஏடிஎம்கே ஆட்சியை பார்த்தாச்சு, அம்மா ஆட்சியை பார்த்தாச்சு, பிஜேபி சென்ட்ரல் போர்டு, ஸ்டேட் போர்டு எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ கொஞ்சம் ஒரு மாற்றம் டிஃப்ரெண்டா யோசிக்கலாமே சொல்லிட்டு டிவிக்கு நான் ரெஃப்ரெஷன் பண்றேன். என் ஃப்ரெண்டுங்களுக்கும் நான் அதான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டாஸ்மார்க் ஒழிக்கணும். கோயில் கிட்ட, இந்த ஸ்கூல் கிட்ட, மெயினான ரோட்ல எல்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுக்கணும். அதெல்லாம் ஒரு தனிப்பட்ட ஒரு கிரவுண்ட் மாதிரி வச்சுக்கிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல கொண்டு போய் அங்க வைக்கணும்.
அப்படியே இருந்தாக்க அது மாதிரி வைக்கணுமே டாஸ்மார்க்கு முக்காசு ஒழிக்கிறது தான் நல்லது. பல குடும்பங்கள் அதனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. விலைவாசி உயர்வுங்கிறது இன்னைக்கு சொல்ல முடியாத அளவிற்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல பெட்ரோல் டீசல் விலை தட்டுப்பாடுங்கிற ஒரு சூழல்ல விலைவாசி உயர்வு இருந்தாலும் எந்த ஒரு பொருளினுடைய விலையும் இன்னைக்கு ஏறிட்டே இருக்கே தவிர எந்த விலையும் வந்து இறங்குறது மாதிரி ஒண்ணு இல்லை. வரக்கூடிய காலங்களில் இது நடக்குமான்னு மக்கள் மத்தியில் ஒரு சந்தேகம் இருக்குது. இன்னைக்கு எல்லா வகையான சலுகைகளையும் சில பேர் அனுபவிக்கிற ஒரு சூழல் இன்றைக்கு இருக்கு. இது கார்பரேட் ஆட்சியாகவே இந்தியா முழுக்க இது மாறிக்கிட்டு இருக்குங்கிறது ஒரு கவலைக்குரிய விஷயமையா பாக்குறோம். பெண்களோட பாதுகாப்பு இன்னைக்குதான் இப்ப அநேக பெண்களுடைய பாதுகாப்பு தான் இப்ப தெரியுது. அங்கங்க கற்பழிப்பும் கண்டதனமான ஒரு சூழலும் நிறைய குழந்தைகளுடைய கற்பழிப்பும் இப்படிப்பட்ட சூழல் இருக்கு. இந்த மது விற்பனையினால வந்து அந்த மூர்க்க உணர்வுகள்ல வந்து இந்த நம்ம பாரம்பரிய உணர்வுகள்லாம் செத்து போயிட்டு, அதனால வந்து பெண்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை தான் நாங்க கண்டுகிட்டு இருக்கக்கூடிய சூழலா இருக்கு. இந்த கருத்து இந்த தேர்தலில் திமுக தான் வெற்றி பெறுவாங்க செய்துள்ளார்களா அல்லது அவர்களின் ஆதரவு யாருக்காக இருக்கும்? அவங்களோட தனிப்பட்ட உரிமை, அதெல்லாம் நமக்கு தலையிடக்கூடாது. ஆளுங்கட்சி எதிர்கட்சி சேர்ந்த எதிர்கட்சியா அதிமுக தான். எந்த அரசியல்வாதி வந்தாலும் இவங்க ஒரு மாதிரியா தவறு பண்றாங்க, அவங்க ஒரு மாதிரியா தவறு பண்றாங்க. இதுல நம்ம யாருன்னு சொல்றேன்னு எங்களுக்கே புரியல. யாரு இவங்க உயர்ந்தவங்க இவங்க தாழ்ந்தவங்க எல்லாம் கிடையவே கிடையாது. இவங்க ஒரு சைடுல ஒரு விதத்துல தவறு செய்யறாங்க, இவங்க ஒரு விதத்துல தவறு செய்யறாங்க. ஆக மொத்தம் இருவருமே தவறுதான் செய்யறாங்க. நல்ல ஆட்சி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கா என்னது எங்களுக்கே புரியல. நாங்க யாருக்கு ஓட்டு போடுறது என்னங்கிறது எங்களுக்கே தெரியல. ஆட்சி முதல்ல விலைவாசியை கட்டுப்படுத்தணும், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இப்போதைக்கு பார்க்க போனா அதிமுக கவர்மெண்ட் தேவையான மாதிரி தெரியுது. இது மோசம், ஆனா இது வரக்கூடாது. அவங்களாம் எங்க ஜெயிச்சுட்டு போறவங்க தான் இங்க ஒன்றும் பாக்குற மாதிரி தெரியல. அவங்க வேலைவாய்ப்பு ஒன்றும் இந்த கவர்மெண்ட் ஒரு வேலைவாய்ப்பு ஒன்றும் கவர்மெண்ட்ல எல்லாம் ஒன்றும் வேலைகளே எதுவுமே போடலையே. அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த எந்த ஒரு அதிகாரியாவது நம்ம வந்து அமைச்சராக இருக்கட்டும், எம்எல்ஏவா இருக்கட்டும், தொடர்பு கொள்ற இடத்துல இருக்காங்களான்னா அவங்க முதல்ல இருக்காங்களா, தொகுதிக்குள்ள வர்றாங்களா, தொகுதியில இருக்காங்களாங்கிறதே பெரிய கேள்விக்குறியா இருக்குது. ஜனங்கள்லாம் அவங்க வாங்குற வருமானத்துக்கு எந்த பொருளுமே அத்தியாவசிய பொருள் வாங்க முடியல. ரெண்டாவது, பெண்களுக்கு பாதுகாப்பு வந்து சுத்தமாக இல்லை. இப்போ நிறைய பாருங்க, பேப்பர் எடுத்துட்டா ஏதாவது போட்ஸே அப்படின்னு வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கிறத தவிர எதுவுமே வந்து பாதுகாப்பு இல்லாத செயலாக இருக்குது. ஒரு வயதானவங்க கூட பாதுகாப்பு இல்லாத நிலைமையில இருக்கிறாங்க, சிறு குழந்தைகள் பாதுகாப்பு நிலைமை இருக்கிறாங்க. இதுக்கு வந்து இந்த ஆட்சி மாற்றம் இருந்தால் தான் இதெல்லாம் வந்து சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன். இருந்த மாநிலமாக இருந்த காலமெல்லாம் மாறி இப்பொழுது மிகவும் படுமோசமான நிலைமையிலே நாமெல்லாம் ஆளாக்கப்பட்டு நாளுக்கு நாள் வரக்கூடிய செய்திகள்லாம் மிகுந்த வருத்தத்துக்குரிய செயலாக இருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று விலைவாசி உயர்வு விண்ணை முட்டு அளவுக்கு விலைவாசி உயர்வு ஒவ்வொரு பொருளும் உயர்ந்து கொண்டே இருக்கின்றது. இதை அரசு கவனத்தில் கொண்டு சாதாரண மக்கள், நடுத்தர மக்கள் எல்லாம் அனைவரும் பயன்படுத்தக்கூடிய பொருளில் உள்ள விலைகளை குறைப்பதற்கான வசதிகளை, வாய்ப்புகளை சரி பண்ணி செய்யணும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். திமுக கூட்டணியோட திமுக ஆட்சி வந்திருந்தாங்க. அந்த ஆட்சி 5 ஆண்டு காலம் என்னென்ன சாதனைகள் செஞ்சாங்க அப்படின்னா, ஏற்கனவே இருந்த ஆட்சியாளர்கள் என்னென்ன செஞ்சாங்களோ அதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டினாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லக்கூடிய அதிமுக ஆட்சி, அவங்க கூட்டணி, என்டிஏ கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது பரவலா மக்கள் இடையில பேசப்படுது. அடுத்து வர ஆட்சி வந்து முதலாவது கண்டிப்பா டாஸ்மார்க் பண்ணணும் சார். நான் இந்த டெய்லி தஞ்சாவூர் to திருவையாறு தான் சார் போறேன். பாத்தீங்கன்னா அங்க மெயின் ரோட்லயே 2 பார் இருக்கு. நடுப்புற எல்லாருமே அங்க நின்று வாங்குறது, அங்கேயே நடுப்புற படுத்திருக்காங்க, அந்த ஓரம் படுத்திருக்காங்க. எவ்வளவோ டிஸ்டர்ப் ஆகுது. பஸ்ல மக்கள் ரொம்ப கஷ்டம். அவ்வளோ கூட்டம் இருக்கு. அந்த 12 மணி ஆனாலே அவ்வளோ கூட்டம் இருக்கு. அதுல அது ரொம்ப கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும். அது இல்லாம இருக்கிறதே ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால நிறைய பெண்களுக்கு வந்து நிறைய பாதுகாப்பு இல்லாம போகுது. பெண்களுடைய பாதுகாப்புன்னு சொன்னீங்கன்னா இப்ப உள்ள ஆட்சியில ரொம்ப கஷ்டம் சார். ஏன்னா இது வரைக்கும் மது மட்டும்தான் இருந்துட்டு இருந்துச்சு. எங்கேயா இருந்தாலும் டாஸ்மார்க் அதனுடைய ஓப்பனிங் மட்டும்தான் அதிகமா இருக்குடைய. முன்னறியெல்லாம் வந்து மதுவோடதுன்னு நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய சட்டப்பூர்வம் கொண்டு வந்தாங்க. பெண்கள் வந்து மதுக்கு எதிராக போராடினாங்க. எவ்வளவு பேரோட வாழ்க்கையெல்லாம் கேள்விக்குறியாவே இருக்கு. அதெல்லாம் தாண்டி பெண்கள் வெளில வர்றாங்க. அப்படி இருக்கிறப்ப இப்ப புதுசா இந்த கஞ்சா அப்படிங்கிறது சின்ன பிள்ளைங்கிற 6 வயது குழந்தைகள்ல இருந்து பாதிக்க ஆரம்பிக்குது. அது என்னன்னா அந்த குழந்தைங்களுக்கே தெரியாம மிட்டாய் மூலியமாகவோ இல்ல ஐஸ்கிரீம் மூலியமாகவே தர்றாங்க அப்படின்னு சொல்றாங்க.
நாங்கள் வந்து டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டோம். ஏன்னா அவங்க வந்தால் நல்லாயிருக்கும், ஸோ நல்லா செய்வாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி செய்கிற மாதிரி மக்களுக்கு நிறைய விளம்பரமாக இருக்குது. பட் அது நமக்கு நிறைய ஏமாற்றமும் நிறைய விலைவாசி ஏற்றத்தில் தான் கொண்டு போய் முடிஞ்சிருக்கு. இனி வருங்காலங்களில் நாங்கள் வந்து மாற்றி யோசிக்கிறோம். இப்போ வேறு ஏடிஎம்கேக்கும் நாங்கள் ஓட்டு போட்டிருக்கோம். ஸோ அதையும் பார்த்தாச்சு, டிஎம்கேயும் பார்த்தாச்சு. இப்போ வந்து டிவிகேக்கு போடலான் இருக்கோம். ஸோ அவங்க வந்து நல்ல ஆட்சி வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இளைஞர்களுக்கும் சரி எல்லாருமே கொஞ்சம் புதிய ஆட்சி வரணும்னு தான் எதிர்பார்க்குறோம். மாற்றத்தை விரும்புகிறோம் சார். அடுத்த ஒரு ஆட்சி நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். செஞ்சா நல்லா இருக்கும். இப்ப வந்து கடைசி காலத்துல வந்து ஆட்சி முடிய போற நேரத்துல வந்து உங்களுக்கு வந்து 5000 பணமும் இதெல்லாம் கொடுக்குறாங்க. லேப்டாப்பு இதெல்லாம் வந்து இவங்க வந்து ஆட்சிக்கு வர்றப்பவே கொடுத்துருக்கணும். அது கொடுக்கல, லேப்டாப் கொடுக்கறதுனால இது வந்து ரொம்ப முறைகேடு. சார் எப்படி தான் சார் ஓட்டுப்போம்? தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இன்னைக்கு ஆளக்கூடிய முதல்வர் வந்து இன்னைக்கு மக்களிடம் சரி மக்கள் கருத்துக்களை கேட்பதிலும் அவர் நிச்சயமாக ஒரு நல்லதை செய்கிறார். இப்ப பெண்களுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கார், உதவித்தொகை முதற்கொண்டு பண்ணிட்டு இருக்கார். அதே மாதிரி மாணவர்களுக்கு வந்து முதல்வர் நான் முதல்வன் இந்த மாதிரி பெண்கள் ஆண்கள் வித்தியாசம் இல்லாம அவருடைய உதவி பண்ணிக்கிட்டு இருக்கார். அதே எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட இன்னைக்கு இப்ப இருக்கக்கூடிய அதிமுகவானது தனிப்பெரும்பான்மையாக இருந்து எதிர்கட்சியாக இருந்தால் மட்டுமே அது சாத்தியமா இருக்கும். அதிமுக வந்து தனிப்பெருமையாக இருந்தால் எதிர்கட்சியாக இருக்கலாம். மக்கள் படுற பாட அரசாங்கத்தோட அதிகாரிகளும் அரசு இயந்திரங்களும் உடனடியாக வந்து அதை மனசில் எடுத்துக்கிட்டு அவங்களோட குறைகளை கேட்டறிந்து அவங்களோட வாழ்வாதாரம் மேம்படுவதற்கு, குடும்பத்தில் ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கிறதுக்கும், பட்டதாரி படித்தவங்களுக்கு வேலை வழங்குறதுல முன்னுரிமையும், அதே போல் கற்பழிப்பு, கஞ்சா, மது இந்த விஷயத்தை அரசு கவனத்தில் கொண்டு மிக விரைவாக கட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் இங்கே எங்கே பார்த்தாலும் கஞ்சா சரளமாக புழங்குது. பள்ளிக்கூடத்து மாணவிகள் நடக்க முடியல, வயதாரங்கள் நடக்க முடியல. இன்றைக்கி அன்றாடம் வந்து கட்ட பஞ்சாயத்து, அடிதடி, கற்பழிப்பு இது மாதிரியான நிறைய நிகழ்வுகள் நடந்துகிட்ருக்கு. முக்கியமாக எங்களோட தஞ்சை மாவட்டம் பாபநாசம் மணல் சார்ந்த கனிம வள கொள்ளை அதிகமாக போயிட்டு இருக்குது. இந்த கனிம வள கொள்ளையை அரசு அதிகாரிகள் துணையோடு நடக்கிறதுங்கிறத இங்கே வேதனைக்குரிய விஷயம். இப்போ பாதுகாப்பு இன்மையாக தான் இருக்காங்க மக்கள் வந்து. அதே மாதிரி விலைவாசி உயர்வு வந்து இலவசத்தை கொடுத்து மக்கள் வந்து மேன்மைப்படுத்த பார்க்குறாங்க மக்களை. ஆனால் அந்த விலைவாசியை கொடுத்துட்டு விலை உயர்வை கொடுத்துட்டு இலவசத்தை கொடுத்து மாற்றுறாங்க. மக்கள் வந்து சராசரியாக ஒரு பொருளை வாங்கினாலுமே விலை உயர்வுல தான் இருக்குது. அறநிலைத்துறை பயங்கரமாக சொல்கிறாங்க நாங்கள் கோயிலுக்கு இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோன்னு. கோயிலில் ஒரு சுத்தமான விபூதி கூட கிடையாது. சுண்ணாம்பு கொடுக்குறாங்க. சுத்தமான ஒரு பஞ்சலோக விபூதி இருக்குன்னு சொல்லுங்க, கிடையாது. எல்லாத்துலேயுமே ஊழல். பெண் பிள்ளைகள் வெளியில போயிட்டு திரும்பி வர்றதுக்கு ரொம்ப 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 யோசிக்க வேண்டியதா இருக்கு. இது ஒவ்வொரு பொண்ணை பெத்த தகப்பனுக்கும் தாய்மார்களுக்கும் தான் தெரியும் அவங்களோட சூழ்நிலைன்னு. சின்ன பிள்ளைங்களை ஈஸியா கஞ்சாவுக்கும் குடிக்கும் அடிமையாக்கிட்டாங்க. இன்னொரு அடுத்த வர தலைமுறை சுத்தமா 50 வயசுக்கு மேல தாண்ட மாட்டான். அமைச்சர்லாம் எளிதில் அடங்குறது மாதிரி இருக்காங்க. என்னாக்க ஒரு சில நிகழ்வுக்கு பார்க்கலாம் போலமே வெளியே பெரிய நம்ம அவங்கள்ட்ட இருந்து முழுமையான ஒரு நல்லது கேட்டது நம்ம வந்து இந்த ஊருக்கும் நாட்டுக்கும் உரிய செயல்பாட்டை நம்ம சொல்லி நம்ம எதுவும் பெற முடியல. அடுத்து ஒரு ஆட்சிட்ட நாங்க பெருசா எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லை சார். இலவசமா மத்ததை தரதை விட்டுட்டு இலவசமா படிப்பையும் இலவசமா மருத்துவத்தையும் மட்டுமே கொடுத்தாங்க அப்படின்னா எந்த ஆட்சியா வந்தாலும் சிறப்பா இருக்கும் சார். இப்போ உள்ள ஆளுங்கட்சிக்கு வலுவான எதிர்கட்சிகள் எனக்கு தெரிஞ்சு அவ்வளவா இல்லை. ஆளுங்கட்சி இன்னும் கொஞ்சம் அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணா நல்லா இருக்கும். ஒரு ஆட்சி ஃபர்ஸ்ட் பெண்களுக்கு பாதுகாப்பு கண்டிப்பா இருக்கணும். அது இந்த ஆட்சியில கொஞ்சம் கம்மியா தெரியுது. நம்ம இப்ப கூட விளாத்திக்குளத்துல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும். டாஸ்மாக கண்டிப்பா ஒழிக்கணும். இளைஞர்களுக்கு முன்னுரிமை அளிக்கணும். சென்ற ஆட்சியில பார்த்தோம் அப்படின்னா மக்கள் மட்டும் இல்ல, ஒரு அதிகாரிகளே போய் மந்திரிகளை பாக்குற அளவுக்கு ஒரு நிலைங்கிறது கிடையாது. மக்கள் மட்டும் இல்லாம அதிகாரிகளே பார்க்க முடியல. அப்படிங்கிறப்ப சாமானிய மக்கள் எப்போதும் வந்து அமைச்சர்களை போய் பார்த்து அணுகுமுறைங்கிறது வந்து ரொம்ப ஒரு இதுதான். ஆனா மற்ற ஆட்சியாளர்கள் வந்து மக்களிடத்துல சென்று அவங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யற அளவுக்கு அந்த அமைச்சர்கள் இருந்தாங்க. ஆனா இவங்க ஆட்சியில பாத்தீங்க அப்படின்னா ஊழல் 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 அது மட்டும்தான் அவங்க குறிக்கோளா இருந்துச்சே தவிர மக்களை போய் அணுகி மக்கள் வந்து அவங்களை அணுகிற அளவுக்கு அது ஒரு சிறப்பான ஆட்சியாக அமையல. பிஜேபி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அவங்க வந்தாலும் எங்களுக்கு தேவையானது எந்த ஆட்சி வந்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். குறைந்தது மருத்துவம் இலவசமா கொடுக்கணும்.
கல்வி இலவசமா கொடுக்கணும். இது 3மே அடிக்க முடியாதது. இதை நீங்க கொடுத்தீங்கன்னாவே எந்தாச்சும் வந்தாலும் எங்களுக்கு வரவேற்கத்தக்கது தான். வேலைவாய்ப்பு பொறுத்தளவு நிறைய ஃபேக்ட்ரிஸ் நிறைய புது புது திட்டங்கள்லாம் கொண்டுட்டு வரணும். கார்பரேட்டுக்கு அனுமதிக்க கூடாது. ஆஃப்லைன்ஸ் இது வந்து நிறைய பண்ணணும். எடப்பாடியார் ஆட்சி வந்தா ரொம்ப மக்கள் சிறப்பா இருக்கும். எல்லா விஷயத்துக்கும் ஸ்டிக்கர் ஒட்டி விளம்பரப்படுத்தக்கூடிய ஆட்சியாகவே திமுக ஆட்சி அமைஞ்சது. அதாவது ஸ்டிக்கர் ஒட்டி 5 ஆண்டு காலம் அவங்க ஆட்சி அமைச்சாங்க. அந்த ஆட்சியானது ஸ்டிக்கர் ஆட்சி தான். அது முதல்வர்கிட்ட பிடிக்காத ஒரே முக்கியமான விஷயம் அப்படின்னா ஸ்டிக்கர் ஒட்டுறது. வேலை வாய்ப்பு வந்து எல்லாருமே போராட்டம் தான். கடந்த 6 மாதங்களாகவே எல்லா துறையிலுமே போராட்டம் மட்டும்தான் இருக்கு. இப்போ எலெக்ஷன் வரதுனால எல்லா அமைச்சர்களும் இறங்கி வேலை பார்க்கறாங்க. எல்லா அமைச்சரும் இப்பதான் மக்களுக்கு தெரியுறாங்க. இது வரைக்குமே எந்த அமைச்சர்களும் அவங்க காரை விட்டு கூட இறங்கினதே கிடையாது. ஆனா இப்போ தற்சமயம் தான் எல்லா மக்களும் அப்படியே மக்களோட மக்களா நாங்க அமைச்சர்களா மக்களோட மக்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பணியிலும் ஈடுபடுறாங்களோடைய. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி எந்த வித இதுலயுமே கிடையாது. பெண்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால வீட்டுக்கார் வந்து 12 மணி கடை திறக்கிறதுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு அங்கேயே தான் இருக்காங்க, ஒழிய வேலைக்கு போறது கிடையாது. அவங்க பெண்கள் வேலை செஞ்சு அந்த குடும்பத்தை பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. தமிழக முதல்வருடைய செயல்பாடு வந்து மக்களை வந்து அணுகுறாங்க, போறாங்க, அதை தர்றதா சொல்றாங்க, அதெல்லாம் பிடிக்குது. அந்த அனைத்தும் வந்து அவங்க மக்களுக்கு கிடைக்கணுமாங்கிறது எதிர்பார்ப்பான ஒரு சூழலா இருக்கு. 4.5 வருஷம் ஆண்ட அரசு வந்து இறுதி கட்டத்தில் வந்து பணத்தை கொடுக்குறோங்கிற சொல்லி இலவசத்தை கொடுத்து மக்களை மடைமாற்றுறதுக்கான ஒரு போக்காக தான் இந்த இலவசத்தை இறுதி கட்டத்தில் கொடுத்துருக்காங்க. மக்கள் வந்து இன்னும் போராடிட்டு தான் இருக்காங்க. இலவசத்தை தவிர்த்து தன்னால் மட்டும் நம்மளுடைய இப்படி உழைப்பை கொடுத்து நம்ம முன்னேற முடியும் அப்படிங்கிற எண்ணத்துக்கே கொண்டுட்டு போகல மக்களை. இலவசத்திலேயே வந்து அவங்க தக்க வைக்கிறாங்க. தமிழக மக்கள் இந்த சீர்கேடான முறைகேடான ரொம்ப மிகவும் பாதிப்புக்குள்ளான மக்களுடைய நிலைமையை மாற்றுவதற்கு ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று விரும்புகின்றனர். பலதரப்பட்ட மக்கள் விரும்புகின்றனர். கண்டிப்பாக நிச்சயம் அது நடக்கும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவ்வளோ மோசமான நிலைமைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு மக்களை கொண்டு போயிட்டு இருக்கு. இவங்க பின்னாடி போனோம்னா சுத்தமா மக்களை நாசமாக்கி தமிழ்நாடே சுடுகாடாக்கிடுவாங்க. இதை தாண்டி மற்ற மாநிலங்கள்ல இயற்கை வளங்களை பாதுகாக்கிறாங்க. நம்ம மாநிலத்துல இயற்கை வளங்கள் சுரண்டப்பட்டு மற்ற மாநிலங்களுக்கு போய் அது விளையாகுது. இதெல்லாம் தடுக்கணும்னா தமிழ்நாட்டுல ஆட்சி மாற்றம் கண்டிப்பா வேணும். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கின்றது. அரசியல் கட்சிகள் அனல் பறக்க இந்த வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். நாம் இருக்கும் பகுதி மயிலாடுதுறை மாவட்டம். இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழி, மயிலாடுதுறை, அதே போன்று பூம்புகார் 3 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றது. இம்முறை மக்கள் யாருக்கு வாக்களிக்க போகின்றார்கள்? திமுகக்கா, அதிமுகவா, தமிழக வெற்றி கழகமா, நாம் தமிழரா உள்ளிட்ட கட்சிகளுக்கு மக்கள் யாருக்கு வாக்களிக்க போகின்றார்கள், மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்களா என்று மக்களிடமே நேரடியாக சென்று மக்களின் கருத்துக்களை கேட்போம். தற்போதைய ஆளுங்கட்சியை வீழ்த்த தற்போதைய எதிர்க்கட்சியே சிறந்த கட்சி, அதனுடைய தோழமை கட்சிகளும் பலமாக இருக்கின்றன. அடுத்ததாக எனது குடும்பத்தில் உள்ள அனைவரும், எனது உறவினர்கள் அனைவரும் இந்த கட்சியினையே, இன்றைய எதிர்க்கட்சியினையே விரும்புகிறார்கள். பெண்களுக்கான பாதுகாப்பு இந்தியாவிலேயே தமிழகத்தான் மகா மோசமாக இருக்குது. 1.5 வயசு குழந்தையிலேருந்து 80 வயசு பாட்டி வரைக்கும் கற்பழிப்பு நடக்குது. மகா மோசமான ஆட்சி நடந்துட்டு இருக்குது. பெண்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பே கிடையாது. இதை வரும் ஆட்சி வந்து சரி பண்ணணும். அதை காவல்துறை கையை கட்டப்பட்டு இருக்குது. முழு சுதந்திரம் கொடுத்து இதை சரி பண்ணி ஆகணும். இன்றைய எதிர்க்கட்சி ஆளுங்கட்சியை எதிர்க்க இப்போது அதிமுக தலைமையிலான என்டிஏயில் உள்ள பட்டாளி மக்கள் கட்சி, அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி மிகவும் வலுவாக உள்ளது. இந்த கட்சி தான் ஆட்சி அமைக்கிறதுக்கான மக்களுடைய எண்ணமும் அதான் இருக்குது. என்னை போலவே என்னுடைய உறவினர் நண்பர்களும் இந்த கூட்டணியை விரும்புகிறார்கள். தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்டிஏ இந்த அலையன்ஸு வரும் சார். அது வாய்ப்பு பிரகாசமாக தெரியுது. ஏன்னா எதிர்கட்சிகள் வரிசையில் இப்போ இவங்க தான் ஒரு ஸ்திரத்தன்மையோடு இருக்கிறாங்க. அதனால் அவங்க தான் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ திமுக ஆளுகிறது என்றால் அதற்கு எதிர்கட்சியாக அதிமுக தான். ஏன்னா திராவிட கட்சிகள் காலங்காலமாக ஆண்டு கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சரியாக எதிர்கட்சியாக இருக்க வேண்டும் என்றால் அது அதிமுகவாகத்தான் இருக்கும். அதே போல அதிமுகவுக்கு சரியான எதிர்கட்சியாக இருக்க வேண்டும் என்றால் அது திமுகவாகத்தான் இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. இந்த சூழ்நிலைக்கு பார்த்தீங்கன்னா
அரசியல் களம் பரபரப்பாக இருக்கக்கூடிய நிலையில தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில இன்னைக்கு எல்லா கட்சிகளும் அவங்கவுங்க தேர்தல் வாக்குறுதிகளை நிறைய அள்ளி வீசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த காலகட்டத்துக்கு மக்களுக்கு பயனுள்ள வாக்குறுதிகள், எதிர்கால வளர்ச்சிக்கான திட்டங்களை யார் முன்னிறுத்தி அதற்கான வாக்குறுதிகளை, தேர்தல் வாக்குறுதிகளை அறிவிக்கிறாங்களோ அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு தான் பிரகாசமா இருக்கும். ஒரு பஸ் ஸ்டாண்டு நல்லா இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்ல 8 கோடி ரூபாய்க்கு வெட்டி செலவு பண்ணாங்க. அதுல ஒரு பஸ் ஸ்டாண்டு வந்து மிதிவண்டி நிலையம், சைக்கிள் ஸ்டாண்டு திறந்து 6 மாசமா பூட்டி கிடக்கு. நானும் ஆர்டிஓட்டேருந்து, கலெக்டர்லேருந்து, நகராட்சியிலேருந்து பல மனுக்களை கொடுத்து விட்டேன். எதற்காக அந்த சைக்கிள் ஸ்டாண்டு 6 மாசமா பூட்டி வச்சிருக்காங்க? அதை திறந்து விடுங்கன்னு சொல்ற. பப்ளிக்காச்சும் பயன்படுத்திக்கலாம்ல. நீ காசு போடு, காசு போடல. மழை நேரத்தில் போகுது, வெய்ய நேரத்தில் காயுது, ஒவ்வொரு கடைக்காரர்கிட்ட சண்டை, பல 2 வீலர்கள் காணா போகுது அந்த சைக்கிள் ஸ்டாண்ட் இல்லாதனால. இந்த அரசாங்கம் இப்பயாச்சும் தேர்தல் நடைமுறைகளாச்சும் நம்மளுடைய மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சித் தலைவர்களே நான் குறை தீர்ப்பு கூட்டத்தில் பல முறை சொல்லியிருக்கேன், உடனடியாக எந்த நிபந்தனை இல்லாமல் சைக்கிள் ஸ்டாண்டை திறக்க வேண்டும். இது கூட முடியும்ல. இது யாரு ஸ்டெப் எடுக்கிறது? தமிழ்நாட்டில் சிறந்த எதிர்க்கட்சி தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விளங்கி வருகின்றார்கள். அவர்கள் தலைமையிலே இயங்கி வருகின்ற என்டிஏ இன்று சிறப்பான மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுத்து அவர்கள் தலைமையிலே போராடி வருகின்றார்கள். இந்த கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி, பல்வேறு கட்சிகள் இதில் இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த தேர்தலில் இந்த அணி வெற்றி பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே போல வந்து அரசு தலைமை மருத்துவமனை இருக்கு சார், அதுல வந்து மருந்து கிடையாது. இப்போ கூட ஒரு பில்டிங் பல கட்டினாங்க. இப்ப கூட ஒரு பில்டிங் கட்டினாங்க. ஒரு மாவட்டம் புதுசா திறந்தாங்கன்னு சொன்னா மயிலாடுதுறை மாவட்டம் அது மருத்துவமனை. அதுக்கு அடுத்தது சீர்காழி வந்து ஒரு சட்டமன்ற தொகுதி, ஒரு ஆர்டிஓ ஆபீஸ், எல்லா வசதியும் உள்ள தொகுதி. இவங்க என்ன சொன்னாங்க தேர்தல் வாக்குறுதியில? சீர்காழி மருத்துவமனையை தலைமை மருத்துவமனையா ஆக்குவோம், உடனடியாக அனைத்து டாக்டரும் போடுவோம், எக்ஸ்ரே மிஷின் வேலை செய்யும், ஸ்கேன் மிஷின் வேலை செய்யும், பிளட் பேங்க் வேலை செய்யணும், எல்லாத்தையும் சொன்னாங்க. இப்போ கூட ஒரு பில்டிங் திறந்தாங்க. என்ன லீஸுக்கு டாக்டர் எடுத்து வாடகைக்கு டாக்டர் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதுல அதாவது பில்டிங் இருக்கு. பேஷண்ட் வந்து ஒரு நாளைக்கு 1500க்கு மேல அவுட் பேஷண்ட் புக் ரிஜிஸ்டர் ஆகுது. உள்ள நோயாளிகள், உள்நோயாளிகள் கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல இருக்காங்க. இது பெண்கள் பிரசவத்துக்கு எது இருந்தாலும் சொல்லி இங்க வந்து டாக்டர் சொன்னா டெய்லி ஒரு கட்சி வந்து போராட்டம் எடுத்து டாக்டர் கிடையாது. பில்டிங் இருக்கு, நோயாளி இருக்காங்க, டாக்டர் கிடையாது, நர்ஸ் கிடையாது, ஸ்கேன் மிஷின் இருக்கு, பல கோடி ரூபாய் செலவு பண்ணி ஸ்கேன் ஆபரேட்டர் கிடையாது, இது எக்ஸ்ரே மிஷின் இருக்கு, எக்ஸ்ரே கிடையாது, லேப் இருக்கு, பல லட்ச ரூபாய் செலவு பண்ணி டெக்னீஷியன் கிடையாது. இது பேர் ஆஸ்பத்திரியா சார்? இது நாங்க ஆரம்பத்துல இருந்தே ஒரு குறிப்பிட்ட கட்சின்றதெல்லாம் கிடையாது சார். எந்த கட்சி நல்ல ஆட்சி நடத்துறாங்க போறாங்க இது அடிப்படையில தான் நாங்க இது வரைக்கும் ஓட்டு போட்டிருக்கோம். ஏற்கனவே டிஎம்கேக்கு போட்டிருக்கேன், ஏடிஎம்கேக்கு போட்டிருக்கேன். இப்போ என்டிஏ அலையன்ஸ் தான் போடணும். ஏன்னா எதிர்கட்சி இப்போ ஆளுங்கட்சி வந்து அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான அரசியல் செய்யலை. ஏகப்பட்ட அலிகேஷன்ஸு, ஒரு ஊழல், போக்குவரத்து இதிலெல்லாம் நிறைய பேர் சிக்கி வழக்குகள்லாம் இருக்குது. அதனால் இப்போதைக்கு நாங்கள் இது ஏடிஎம்கே அலையன்ஸாக என்டிஏ அலையன்ஸில் தான் பண்ணுவோம். இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் அதன் தோழமை கட்சிகள் பாரதிய ஜனதா கூட்டணியே வெற்றி பெறும் என்பது எனது கருத்து. விலைவாசி உயர்வு என்பது விண்ணை தொட்டு கொண்டிருக்கிறது. எம்சாண்டு, கம்பி, சிமெண்ட்டு போன்ற கட்டிடப் பொருட்களும் விலையேற்றமாயிட்டு இருக்குது. பெட்ரோல் டீசல் விலையும் உயர்ந்து கொண்டிருக்கிறது. அதை கட்டுப்படுத்த வேண்டும். கடந்த ஆட்சியில சொன்ன வாக்குறுதிகள்ல பெரும்பாலான வாக்குறுதிகள் அப்படியே கிடப்பிலே போடப்பட்டது. இதுவும் இல்லாம இப்போதைக்கு வர அரசியல் கட்சிகள் எதிர்கால மக்களோட எதிர்கால நலனையும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குற மாதிரியும், கல்வி தரத்தை உயர்த்துற மாதிரியும் உள்ள வாக்குறுதிகளை கொடுக்கணும். எல்லாரும் இலவசம் சொல்லி இலவசத்தை போட்டு இந்த மக்களை அடிமையாக்க நினைக்க வேணாம். அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இந்த மகளிருக்கு இலவச பயணம்னு சொல்லி அதை அறிவிக்கிறாங்க. இன்னொரு அரசியல் கட்சி பாத்தீங்கன்னா ஆண்களுக்கும் இலவசம் சொல்லி அறிவிக்கிறாங்க. பத்தாவதுக்கு மதுக்கடைகளை திறந்து வச்சிருக்காங்க. மதுக்கடைகளை மூடுவோம்னு சொல்லி எந்த ஒரு ஆட்சியாளரோ இல்ல எதிர்காலத்துல ஆட்சி அமைக்கக்கூடிய எண்ணத்துல உள்ளவங்களோ அதை பத்தின வாக்குறுதியை கொடுக்காது ரொம்ப மனவேதனையா இருக்கு. ஏன் அந்த மதுக்கடைகள்லாம் மூட முடியாதா? இன்னைக்கு
பாத்தீங்கன்னா மதுக்கடையினாலதான் நாட்டுல சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுது, பெண்களோட பாதுகாப்பு கேள்விக்குறியாவது, இளைஞர்களோட எதிர்காலம் வந்து கேள்விக்குறியாவது. இதுக்கு முக்கியமான காரணமா இருக்கிறது பாத்தீங்கன்னா டாஸ்மார்க் தான். இந்த டாஸ்மார்க்கை ஒழிக்கணும்னு சொல்லி யாருமே அவங்க தேர்தல் வாக்குறுதியில கொடுக்காது பொதுமக்களையும் விவசாயிகளையும் மற்ற பள்ளி கல்லூரி மாணவ செல்வங்களையும் ரொம்ப கடுமையா மன உளைச்சலுக்கு ஆளாகுது. முதல்ல டாஸ்மார்க்கை மூடுவோன்னு சொல்லி முதல்ல ஒரு வாக்குறுதியை கொடுக்க சொல்லுங்க, எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும். சுகாதாரத்துறை மந்திரி சொன்னா நமக்கு ஹார்ட் அட்டாக்கா வந்துடும். ஆனா அவர் சீர்காழியை பாக்குறாரா பாக்கலையான்னு தெரியல. இன்னொரு ட்ரிப் அவர் வாக்கிங் வந்தாதான் தெரியும் இந்த பக்கம் சீர்காழி ஆஸ்பத்திரியுடைய நிலைமை என்னங்கிறது. அதனால் ஒரு ஆர்டிஓ ஆபீஸ் ஒரு தலைமையகமாக தகுதி உள்ளதில் நீங்கள் வந்து ஒரு முறையான மருத்துவரை வைத்து செய்ய வேண்டும். அதே போல கால்நடை மருத்துவத்தில் டாக்டர் இருக்காங்களா இல்லையா, என்ன நடக்குதுன்னே தெரியல. ஒரு கால்நடை மருத்துவம் அது ஒரு ஹெட் குவார்டர், அதை வந்து இந்த ஜேடி இருந்து பார்வையிடுறாரா பார்வை இல்லையா அதுவும் தெரியல. இப்ப கூட ஒரு பில்டிங் அவங்களாவே பொதுமக்கள் இல்லாம அவங்களாவே திறந்துட்டாங்க. இதே மாதிரி அரசு விழாக்களை பொதுமக்களை யாரையுமே கூப்பிடுகிற அரசியல் கட்சி நீங்க கூப்பிடுறீங்க, பொதுவா உள்ளவங்களை கூப்பிடலாம்ல. எந்த விழாவுக்கும் எந்த பொதுமக்களையும் நாங்க இதுக்கு முன்னாடி உள்ள ஆட்சி சும்மா சொல்லக்கூடாது. அவங்க எல்லாருமே பப்ளிக்கை கூப்பிட்டாங்க, கட்சிக்காரங்களும் வருவாங்க பப்ளிக்கும் வருவாங்க. ஆனால் இந்த அரசு பப்ளிக்கு பயப்படுது. அதனால எந்த பொது நிகழ்ச்சிக்குமே பப்ளிக்கை கூப்பிடுகிற ஒன்றிய செயலர் நகர செயலர் அந்த கட்சிக்காரங்களை வச்சு அரசு பணம், அது யாரு பணம், நம்மளுடைய வரி பணம், இந்த வரி பணத்துல செலவு பண்றாங்க. இப்படிப்பட்ட நிலைமை சீர்காழி பகுதியில் இருக்கிறது. பெண்களுக்கு இந்த ஆட்சியிலே பாதுகாப்பு இருக்கின்றதா? இல்லை. மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்றான் பாரதி. அந்த மாதர்கள் இந்த ஆட்சியிலே நிம்மதியாக இருக்கின்றார்களா என்றால் இல்லை. கல்லூரி பெண்களிலிருந்து பள்ளிக்கூட பெண்கள் வரையில் கற்பழிக்கப்படுகின்றார்கள், மிரட்டப்படுகின்றார்கள். அவர்களை செய்பவர்கள் ஆளுங்கட்சியை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களை கற்பழிக்கின்றார்கள். இப்படிப்பட்ட நிலையிலே தான் பெண்களுடைய பாதுகாப்பு இருக்கின்றது. ஆனால் முதலமைச்சர் சொல்கின்றார் நாங்கள் பெண்களுடைய காவலன் என்று சொல்கின்றார். வெட்கமாக இருக்கின்றது. அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும். என்ன காரணம் என்று சொன்னால் என்டிஏ உடைய தலைமையான மோடி அவர்கள் டபுள் இன்ஜின் என்று ஒரு பிரச்சார யுத்தி கடைபிடிக்கிறார். நம்முடைய இந்திய திருநாடு வந்து ஒரு பெரிய ஜனநாயக நாடு, அது இல்லாமல் என்னென்னா ஒரு கூட்டாட்சி தத்துவக்கூடிய ஒரு நாடு. அப்படிங்கும்போது நம்ம வந்து ரெண்டு மத்திய அரசு மாநில அரசு சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு திட்டத்தை நிறைவேற்ற முடியும். டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று சொல்றது வந்து கரெக்டான ஒரு இது. ஜிஎஸ்டிலே வந்து எஸ்ஜிஎஸ்டி ஜிஜிஎஸ்டி ரெண்டு பிரித்து தான் நம்ம வந்து நாட்டை வந்து செயல்முறைப்படுத்தி கொடுத்துருக்கோம். அப்போ வந்து மோடி அவர்கள் வந்து டபுள் இன்ஜின் சொன்னால் நாட்டோடைய ஆளுகின்ற முதலமைச்சர் வந்து ஒரு மூன்றாம் தரமாக வார்த்தையை பயன்படுத்தி டப்பா இன்ஜின் என்று பயன்படுத்துகிறார். அதுக்கான சரியான பதில் சொல்ல தெரியல. அதுக்கு உதாரணத்துக்கு ஒரு நீட் தேர்வை பற்றி பேசுனா அது சென்ட்ரல் கவர்மெண்டோடைய திட்டம். அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லாமல் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டால் செயல்படுத்த முடியல அப்படிங்கிறது தெரியுது. அதை ஒத்துக்க மாட்டாமல் எது கேட்டாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் செய்யல. அப்போ எப்படி இவங்களால செய்ய முடியும்? டபுள் இன்ஜின் சர்க்கார் பயன்படுத்தினா மட்டும் தானே செய்ய முடியும். இவங்களால சரியாக எதுவும் செயல்படுத்த முடியல. அதுதான் இன்னைக்கு ஒன்றிய ஆளுங்கட்சியோட நிலைமை. அதான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, என்டிஏ அலையன்ஸ் தான் ஜெயிக்கும். ஏன்னா அதிருப்திகள் அதிகமாக இருக்குது, ஊழல் அதிகமாக இருக்குது, எந்த மக்கள் நலத்திட்டங்கள் எதுவும் சரியாக நிறைவேற்றப்படலை, சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றப்படலை. கரைஞ்ச 5 வருஷமா அவங்க எந்த விதமான சிறப்பான ஆட்சியும் கொடுக்கல. வேலை வாய்ப்பு என்பது அரசு வந்து இன்னும் அதை சரிப்பட நடத்தவில்லை. நம்ம வடநாட்டிலேருந்து வந்து நிறைய வேலைவாய்ப்பு போயிட்டு இருக்கு, நமக்கு தமிழர்களுக்கு வேலைவாய்ப்பே கிடைக்கவில்லை என்பது என்னுடைய கருத்து. இப்போது நடைபெற்று கொள்கிற ஆட்சியோட நிலைமை உங்களுக்கு தெளிவா தெரியும். எந்த ஒரு ஆட்சியுமே சரி அதை தொடர்ந்து நீடிச்சதுன்னு சொன்னீங்க வச்சுங்களேன், இன்னும் வந்து அலட்சியம் வந்துடும், அராஜகம் வந்துடும். தமிழகத்தை பொறுத்தவரையில் அதான் தான் ஆண்டாண்டு காலமா 5 வருஷம் மாறி வந்துட்டு இருக்கு. அந்த மாறி வர்றதுலதான் முதல் 2 வருஷம் யாரு வந்தாலும் பயந்துகிட்டு ஆட்சி நடத்துறாங்க. கடைசி 2 வருஷம் தான் வேற மாதிரியா போகுது. அதனால என்னுடைய கருத்தை நான் சொன்னால் ஆட்சி மாற்றம் என்பது நிச்சயம் நிறைவேற்றப்பட வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே நாம வந்து முன்னேற முடியும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இலவச பயணத்துக்கு எவ்வளவோ வந்து மகளிருக்கு இலவசமா கொடுக்கறதுனால அரசுக்கு பண விரயம் ஏற்படுது. அந்த பணத்தை நாங்க வந்து பெண்களோட பாதுகாப்புக்கு, அது மட்டும் இல்லாம பெண்களோட வளர்ச்சிக்கு, அது மட்டும் இல்லாம பெண்களோட கைம்பெண்களோட வளர்ச்சிக்கு நாங்க எவ்விதத்துல தடையா இருக்க விரும்பல. ஆனா அவங்களோட வளர்ச்சிக்கு நீங்க முன்னேற்றம் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இதுல ஆகிற விரைய செலவை நீங்க எடுத்து அவங்களோட பொருளாதார வளர்ச்சிக்கோ கல்வி செலவுக்கோ நீங்க செலவிடலாம்.
இப்போ 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு ஆசிரியர் பணியில இருக்கிறவங்க அந்த இலவச பயணத்தினால எப்படி அவங்களுக்கு என்ன பயன்? அதனால அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சலுகை எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஏழை பெண்களோட கல்விக்கோ அவங்க திருமணத்திற்கோ அல்லது அவங்களோட பொருளாதார மேம்பாட்டுக்கோ செலவு செஞ்சா ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். எங்களை பொறுத்தவரையும் கீழ்மட்டத்தில் இருக்கிற அடித்தட்டு மக்களும் பொருளாதாரத்துல உயரணுங்கிறதா எங்களோட ஆசை. விலைவாசி உயர்வு கடுமையா இருக்கு சார். சம்பாதிக்கிறது செலவுக்கும் கைக்குமா தான் போகுது, மிச்சம் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை சார். அரசு வேலை வாய்ப்பு தொடர்பான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்குதா? இல்லை சார், அதான் சொல்லிட்டேனே உங்களுக்கு. எந்த வேலை வாய்ப்பை பொறுத்தவரை குறிப்பிடப்படும்படியா பெரிய அளவுலலாம் வேலை வாய்ப்பெல்லாம் கொடுக்கல. படித்தவங்கெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் பெண்களுக்கு பாதுகாப்பு, இந்த போதை கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் மாற்று அரசு வந்தால் மட்டுமே போதை கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும். அதோட முக்கியமான கருத்து நான் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் வேண்டி கேட்டுக்கொள்கிறது என்று சொன்னால், நேற்று ஆரம்பித்த கட்சி முதற்கொண்டு நான் 2000 தரேன், 2500 தரேன், 5000 தரேன்னு தயவு செய்து எங்களை பொதுமக்களை ஏலம் விடாதீர்கள். திருப்பி நான் அந்த அரசாங்கத்துக்கு, எந்த அரசாங்கமும் அனைத்து அரசியல் கட்சிக்கும் பணிவான கருத்தாக சொல்லி என்னவென்று சொன்னால், தயவு செய்து எங்களுடைய இயலாமையை, எங்களுடைய முடியாமல் இருக்கும் தன்மையை, எங்களை கேவலப்படுத்துகின்ற இந்த உதவித்தொகையை, அதுவும் பணத்தில் கொடுக்கிற உதவித்தொகையை தயவு செய்து நிறுத்துங்கள். இதை ஏலம் போடாதீங்க. நான் வந்தா 2000 தரேன், நான் வந்தா 5000 தரேன்னு சொல்லிட்டு மக்களை சோம்பேறி ஆக்காதீர்கள். ஒரு பக்கம் போதை கலாச்சாரத்தில் இளைஞர்கள் அழிகிறார்கள், நடுவில் வேலை செய்யறவங்க அழிகிறாங்க. இதுல ஒரே ஒரு திட்டம் என்று சொன்னால், அந்த முதியோர்கள் பென்ஷன் தொகையை உயர்த்தி கொடுங்கள். பாவம், அவர்களுக்கு உதவித்தொகையை மட்டுமே வழங்குங்கள். கடந்த தேர்தலில் எல்லா மக்களும் வாக்களிச்சு ஒரு அரசாங்கத்தை கொண்டு வந்தாங்க. ஆனா அவங்க அறிவிச்ச தேர்தல் வாக்குறுதியில பெரும்பாலும் நிறைவேற்றாம அப்படி கிடப்புல கிடக்கு. விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், கிட்டத்தட்ட பிசி எம்பிசிக்கு இலவச மின்சாரம் கிடைக்காம கடந்த 4 ஆண்டுகளா கிட்டத்தட்ட 3700 பேர் தமிழ்நாடு அளவுல காத்து கிடக்குறாங்க. அவங்களுக்கு இலவச மின்சாரம் கிடைக்காம ரொம்ப அவதிக்குள்ளாயிட்டு வராங்க. இந்த பாத்தீங்கன்னா நீர்நிலைகள் பாதுகாப்பு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சீர்காழி பகுதியிலேருந்து பேசுறோம். இந்த கழுமலையாறுன்னு ஒரு ஆறு இருக்கு. அந்த ஆறை பாத்தீங்கன்னா நகர்ப்புறத்துல அப்படி சாக்கடையா மாறிட்டு இருக்கு. இந்த கழுமலையாறு பாத்தீங்கன்னா திருஞான சம்பந்தரால ஒரு பாடல் பெற்ற ஒரு புகழ்பெற்ற ஆறு. அதை பத்தியும் கவலைப்படுறது கிடையாது. ஆறு குளங்கள் எல்லா ஆக்கிரமிப்புல அழிஞ்சிட்டு வருது, அதையும் பத்தி கவலைப்படுறது கிடையாது. கனிம வள கொள்ளை அதிகரிச்சுட்டு கனிம வள கொள்ளையை பத்தியும் கவலைப்படுறது கிடையாது. ஆனா மக்களுக்கு இலவசங்களை கொடுத்து அவங்க கண்ணை மறைக்கிறத நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். வரக்கூடிய ஆட்சியாளர்கள் இந்த மக்களோட எதிர்காலத்தை, அவங்களோட வாழ்வாதாரத்தை கணக்கில் கொண்டு இயற்கை வளங்களை பாதுகாக்கவும், அவங்களோட பொருளாதார மேம்பாட்டுக்கும், இளைஞர்களோட வேலை வாய்ப்புக்கும் அவங்க நல்ல திட்டங்களை அறிவிச்சாங்கன்னா பயனுள்ளதா இருக்கும். பெண்கள் பாதுகாப்பு என்பது மிகவும் கேள்விக்குறியான ஒன்றாக இருக்கிறது. மாணவர்கள் பள்ளிக்கு சென்று மாலை வகுப்புகள் முடிந்து திரும்பி வரும்போது 6 மணி ஆகிவிடுது. 6 மணிக்கு மேல் அவருடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாகவே உள்ளது. அதற்கு தகுந்த பாதுகாப்பு அளிக்க வேண்டும். இந்த அரசு முதலில் செய்ய வேண்டியது கல்வியையும் மருத்துவத்தையும் வருகின்ற அரசு இலவசமாக கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய. உங்களுடைய சுயநலத்திற்காகவும், நீங்க ஆட்சி பீடத்திலே அமர வேண்டும் என்பதற்காகவும் இந்த வழங்குகிற இந்த உதவித்தொகையை நிறுத்தி அதற்கான நல்ல தொழிற்சாலையும் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் வருங்கால சமுதாயத்துக்கும் நீங்கள் ஒரு 5 வருஷமா 5 லட்சம் பேருக்கு, அது அரசு வேலையா இருக்கட்டும் தனியார் வேலையா இருக்கட்டும், அதை மாறுதட்டி சொல்லக்கூடிய அரசாங்கம் வர வேண்டும். நான் 5 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்தேன், இந்த எனக்கு வேணாம், நீங்க ஆட்சிக்கு வாங்க, வந்த பிறகு உங்களை யாராச்சும் பணம் கேட்டாங்கன்னா சொல்லுங்க. யாருமே உங்களை பணம் கேட்கறது இல்ல. பணம் கேட்கறது புள்ள, பணம் கொடுக்கறது புள்ள நீங்க தான். ஆளுகின்ற அரசாங்கம் தான் பொதுமக்கள் உங்கள்கிட்ட அவங்க கேட்கறது என்ன, பொங்க சமயத்துல கேட்பாங்க. அதை தவிர நீங்க கொடுக்கறது எல்லாம் உங்களுடைய சுயலாபத்துக்கும், நீங்க செய்யற தவறை வெளியில தெரியக்கூடாது என்பதற்காக தான் நீங்க செய்றீங்க. இந்த இலவசங்களை கொடுப்பதன் காரணமாகத்தான் அவர்கள் சோம்பேறிகளாக இருக்கின்றார்கள். அதற்கு பதிலாக இந்த அடுத்து அமைய போற அந்த ஆட்சி என்ன செய்ய வேண்டும் என்றால், இலவசங்களை முற்றிலுமாக நிராகரிக்கப்பட வேண்டும். இலவசங்களை அவர்களுக்கு கொடுக்க கூடாது. இலவசங்களை நிறுத்திவிட்டு அந்த மக்களை சிறு குறு தொழிலதிபர்களாக மாற்றுவதற்கு வரக்கூடிய அரசு முன்னெடுக்கும் என்றால், இந்த தமிழகம் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக விளங்கும். அப்படிப்பட்ட வகையிலும் நடைபெற அடுத்த தேர்தலில் வரக்கூடிய அரசு இந்த மக்களை முன்னேற்றுவதற்காக சேமநல திட்டங்களை செயல்படுத்தும். எங்கள் தொகுதியில் மந்திரியே கிடையாது. எங்களுடைய மாவட்டத்திற்கு
நாங்கள் மந்திரியை அணுகுவது வந்து முதலமைச்சரை அணுகுவதற்குரிய இது அளவுக்கு இருக்கிறது. ஒரு வேலைவாய்ப்பு நிறைய அரசு வேலைவாய்ப்பு இப்போ உறுதி அளித்தாங்களே ஒழிஞ்சு எல்லாம் எண்ணிக்கையில் தான் சொல்கிறாங்களே ஒழிஞ்சு நடைமுறையில் ஒன்றுமே இல்லை. இத்தனை லட்சம் கோடி முதலீடு வருது, இத்தனை 1000 பேருக்கு வேலைவாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்களே ஒழிஞ்சு ஒன்றுமே பேச்சோட செயல்பாடு ஒன்றுமே கிடையாது. எல்லாம் ஃபேஷன் ஷோவாக தான் நடந்துட்டு இருக்குது, வேறு எந்த இதுவும் கிடையாது. உருப்படாத ஆட்சி இது. எப்போ போகுன்ற மக்கள் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எனக்குன்னா அந்த புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க பாருங்க, அவங்க 2500 சொன்னவன தான் எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துட்டு. என்னடா இது, ஒரு மாற்றம் வரும்னு நினைச்சோம், ஆனா அந்த மாற்றம் இவ்வளவு கேவலமா போகுது. அப்பனா என்ன அர்த்தம்? எதுக்கு நீ பணம் கொடுக்குற? வேற நாட்டுல உண்டு அது மாதிரி? வேற இந்தியாவை, அமெரிக்காவை பாரு, ரஷ்யாவை பாரு, சிங்கப்பூர் பாருங்கிறீங்களா? சிங்கப்பூர்லாம் என்ன தரானா? இல்ல ஓட்டுக்கு பணம் தராங்களா? இல்ல இதே மாதிரி நிவாரணம் தராங்களா? அதான் டெய்லி பேப்பர்லையும் நியூஸ்லையும் பார்த்துட்டு இருக்கோம் சார். பாதுகாப்பே இல்லை சார். தனியாக ஒரு பொண்ணு ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றதுன்னா இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்குது. அமையும் போது முதல்ல சரி செய்ய வேண்டியது என்ன இருக்கு? சட்ட ஒழுங்கு சார். சட்ட ஒழுங்கு பார்க்கணும், வேலை வாய்ப்பை கொடுக்கணும், விலைவாசியை கண்ட்ரோல் பண்ணணும். இதுமாரி இப்போ எல்லா விஷயத்துலையும் கல்வி, மருத்துவம் இதெல்லாம் சிறப்பாக இருக்கணும். இதிலெல்லாம் நிறைய குறைபாடுகள் இருக்குது. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து செஞ்சாங்கன்னா வர கட்சிக்கு ஆட்சி நடத்துகிறவங்கள்ட்ட நாங்கள் அதான் எதிர்பார்க்குறோம். பொதுமக்கள் ஆகிய நாங்கள் அதான் எதிர்பார்க்குறோம். உண்மையாகவே நீங்கள் மாற்றுத்திறனாளிகள் தரீங்க, அது வரவேற்கப்பட வேண்டியது. பள்ளிக்கூடத்துக்கு சரிங்க, மாணவர்கள் பெண்கள் படிக்கிறது தரீங்க, வரவேற்கப்படக்கூடியது. லேப்டாப் கொடுக்குறீங்க, வரவேற்பு தர வேண்டியது. அதே போல முதியோர்கள், அனாதைய யாருமே இல்லாம பார்க்காம இருக்கிறவங்களுக்கு நீங்க உதவித்தொகை கொடுத்தீங்கன்னா அது நியாயம். அதை விட்டுட்டு நல்லா இருக்கிறவங்களுக்கு போய் நீங்க தேவையில்லாம பணத்தை கொடுத்து அவர்களை சோம்பேறி ஆக்குவது மட்டுமல்ல, மீண்டும் அவர்களை போதைக்கு அடிமை ஆக்குவதுதான் வருகின்ற எந்த அரசாங்கம் கடமையா இருக்கிறது. அதை முன்னாடி ஒழிக்க வேண்டும். திருவாளி ஏரி இருக்கின்றது, பெருந்தோட்டம் ஏரி இருக்கின்றது. அந்த ஏரியை ஆழப்படுத்தினால் நீர் மேலாண்மையை பெருக்கலாம். அது மட்டுமல்ல, சுற்றுலா தலமாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஏரிகள் அந்த 2 ஏரிகளும். அதை செய்வேன் என்று சொன்னார், அதையும் செய்யவில்லை. நகராட்சியிலே, நம்மளுடைய நகராட்சியினுடைய கழிவு நீர் எல்லாம் அந்த வெள்ளப்பள்ளம் கிராமத்திலே உப்பு நீர் ஏறாமல் இருப்பதற்காக, நிலத்தடி நீரை பாதுகாப்பதற்காக குறைவாய்க்கால் மூலமாக அங்கு கட்டப்பட்டது தடுப்பணை. ஆனால் அந்த தடுப்பணையிலே இன்று நமது நகராட்சி, சீர்காழி நகராட்சியினுடைய கழிவு நீர் எல்லாம் அங்கு போய் தேங்குகின்றது. இப்படிப்பட்ட அவல நிலையில்தான் நமது சீர்காழி தொகுதி இருக்கின்றது. இந்த தொகுதி நிலவரத்தை எல்லாம் நான் வேதனையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நிச்சயமாக ஆட்சி மாறும். மக்களின் அதிருப்தியை ஆட்சியில் இருப்பவர்கள் அக்கறையோடு பார்க்கவில்லை. அது தெரிவிடும். தேனில் கடையிலும் பேசப்பட்டு கடைசியில் வாக்குப்பட்டியில் போய் முடியும் என்று இங்கிலாந்து அரசியல் சாசன நிபுணர் ஜென்னிங்ஸ் அவர்கள் சொல்லுவார்கள். அதுதான் இப்பொழுது வரக்கூடிய தேர்தலில் ஸ்டாலினுடைய அரசு மக்கள் மன்றத்தால் தூக்கி எறியப்பட போகின்றது. அதிகமான தொழிற்சாலைகளை துறக்க வேண்டும், இளைஞர்களுக்கு வேலை தர வேண்டும், வேலையில்லா திண்டாட்டத்தை ஒரு முடிவுக்கு கொண்டாட வேண்டும். அரசாங்கம் இருந்தால் மட்டுமே தமிழகம் விடியும். விடியுதுன்னு நம்ம வாயால சொல்லிட்டு தான் இருக்கலாம். தமிழகம் விடிய வேண்டும் என்று சொன்னால் தொழிற்சாலைகள் வர வேண்டும், இந்த உதவித்தொகை நிவாரணங்கள் நிறுத்தப்பட வேண்டும், இளைஞர்கள் முன்னேற வேண்டும், அனைவரும் நிம்மதியாக வாழ வேண்டும். அதற்கு ஒரே வழி என்னவென்று சொன்னால், நீங்கள் இந்த உதவியை நிறுத்திட்டு தொழிற்சாலையை ஆரம்பிங்க என்பது எனக்கு பணிவான கருத்து.